Peacemakers of Christo. கடவுளை நம்புகிறாயா, இல்லை கடவுளை கேள்வி கேட்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஜக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. அப்பா, நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கப்ரியேல் தூதரை நீர் அனுப்பி ஜக்கரியாவிடம் உன் மனைவி எலிசபெத்து கர்ப்பவதியாக ஆக போகிறாள், நீ மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லும் பொழுது, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? வயசாகி போச்சு, இனிமேல எங்களால குழந்தைய பெக்க முடியுமா என்று ஜக்கரியா புலம்பினார். ஆண்டவரே, அதே போல அப்பா, இன்று இதோ இந்த ஜெபத்திலே ஈடுபட்டு கொண்டு இங்கு அமர்ந்து கொண்டு ஆண்டவரே ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளும் அதே சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எனக்கு கடன் 1 கோடி 2 கோடி 50 லட்சம்லாம் இருக்குது ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைக்கு வயசு ஆகி போச்சு ஆண்டவரே, இனிமேல் திருமணம் நடக்குமா ஆண்டவரே? என் புள்ள வயசாகி போச்சு ஆண்டவரே, கர்ப்பப்பை பாலடைந்து போய்விட்டது, குழந்தை பிறக்குமா ஆண்டவரே? என் மனைவி என்னை விட்டு விட்டு போய் 3 மாசம் 6 மாசம் 2 வருஷம் ஆகுது ஆண்டவரே, இனிமேல் அவள் வருவாளா? என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டு 3 மாசம் 6 மாசம் 9 மாசம் 2 வருஷம் ஆகுது ஆண்டவரே, இனிமேல் அவன் என்னை தேடி வருவானா ஆண்டவரே? என்னால போய் வீடு கட்ட முடியுமா ஆண்டவரே? என்னால என் பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா? அவன் கேட்டதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியுமா? தெய்வமே, என் நோய் பயங்கரமா ஆயிடுச்சு ஆண்டவரை, முத்தி போச்சு சுவாமி, இனிமேல் இது குணமாகுமா என்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, இனிமேல் என் புள்ள மாறுவானா, என் புருஷன் மாறுவானா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஜக்கரியாவை போலவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வயசாகி போயிடுச்ச, இனிமேல நம்ம வாழ்க்கையில மாற்றம் வருமா என்று நினைத்து கண்ணீரோடு இருக்கிறார்கள், மன பாரத்தோடு இருக்கிறார்கள், அவமானமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். தோல்வி அடைந்து விட்டோம், எழ முடியாது, நோய் வந்து விட்டது, செத்து போவோம், கடனை அடைக்க முடியாது, எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போவோம், இல்லைன்னா மருந்து குடிச்சு செத்து போவோம். ஐயோ, கணவன் மாற மாட்டான், இனிமேல் நம்ம இப்படிதான் வாழ்க்கை ஓடும். ஐயோ, மனைவி மாற மாட்டாள், இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு. ஐயோ தெய்வமே, என் அண்ணன் தம்பி என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், என் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று மனம் தளர்ந்து போய், மனம் உடைந்து போய், ஆண்டவரே வாழ்க்கை சிதறி போய், ஆண்டவரே எழ முடியாமல் பாதாள குழியில் கிடக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஜக்கரியாவும் அதே போலதான் ஆண்டவரே, அதே பாதாள குழியில் இருந்தான். அப்பா, அந்நாளிலே அந்த கப்ரியேல் தூதர், நான் கப்ரியேல் தூதர், நான் கப்ரியேல் தூதர், ஆண்டவர் முன்னிலையில் நிற்கிறவன் நான் என்று கூறினார் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் நிற்பது உம்முடைய முன்னிலையில் என்பதை அறிய செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயலாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மால் எல்லாம் இயலும், கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எல்லாமே உம்மால் கூடும், அப்பா எல்லாம் கூடும், உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே. ஐயா தெய்வமே, என் விண்ணப்பத்தை கேளுங்க சுவாமி. ஏசப்பா, என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே.
ஏசப்பா என் விண்ணப்பத்தை கேளுங்க ஐயா. ஆண்டவரே என்னால முடியலையே சுவாமி. ஆண்டவரே இந்த அவமானத்திலிருந்து எனக்கு எப்பப்பா விடுதலை கிடைக்கும் சுவாமி? என்னை ஏன் ஆண்டவரே கைவிட்டீர் ஐயா? முதிர்ந்து போகிறேன் ஐயா. ஆண்டவரே என்னால மூச்சு கூட விட முடியலையே சுவாமி. என்னால பேச முடியலையா ஆண்டவரே. ஏசப்பா என்ன கைவிடாதீங்க அப்பா. நான் அவமானத்துல விழுந்துட கூடாது ஆண்டவரே. என் தெய்வமே என்னை காப்பாத்துங்க ஐயா. நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயா, இதுல விழுந்துட்டேன் ஐயா, என்னை காப்பாத்துங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. இயேசுவே என்னுடைய பலகீனத்தின் நிமித்தமே, என்னுடைய அறிவில்லா தன்மையின் நிமித்தமே, என்னுடைய காமத்தின் நிமித்தமே, என்னுடைய பேராசையின் நிமித்தமே இந்த பாதாளத்துல விழுந்துட்டேன் ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்கள் என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் முன்னிலையில நீர் நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தேற்றுங்க ஆண்டவரே. இவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்கள் மீது பரிவு கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் மீது கனிவு கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே எங்க ஐயா செல்லுவார்கள்? உம்மை தவிர இவர்களுக்கு யார் ஆண்டவரே இந்த உலகத்துல தெரியும்? ஆண்டவரே உம்மையே பற்றி கொண்டு உம்மிலேயே ஜீவிக்கிற பிள்ளைகளாக உன் பிள்ளைகளை மாற்றி வழி நடத்துவர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க
பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு, நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.